மேட்சிங்காக கிளம்பிட்டோம். ஆல்ரெடி எல்லாரும் வந்து யானை மாதிரி தான் இருக்கிறேன். நிஜமாக தான் இந்த சைட்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி. அஞ்சு வண்ண பூவே உள்ளிருந்து பேசும். படிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு படித்து சாப்பிடணும். அந்த மரத்துக்கு கீழே ஜாலியாக இருக்கும். Hey guys, welcome back to our channel. டுடே நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஃபெஸ்டிவல்லாம் இன்னைக்கு வந்து ஆடி திங்கள். அதனால வந்துட்டு குரல் வேறு ஆம்பளை வாய்ஸ்லாம் வருது திடீர்னு. இன்றைக்கி வந்து ஆடி திங்கள்ன்றதுனால நாங்கள் வந்துட்டு வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு பொங்கல் வச்சு படைச்சி வீட்டுக்கு வருவோம். அதனால் வந்துட்டு நாங்கள் இப்போ மேட்சிங்காக கிளம்பிட்டோம். ஆனால் இது ஃபோனில் பார்க்குறதுக்கு வந்து இது வேறு கலர், இது வேறு கலர் இருக்குது. நேரில் பார்க்க வந்து ஓகே மேட்ச் ஆகுது. நான் வரேங்க இன்றைக்கி இல்லாமல் இன்றைக்கி பின்னிலாம் போட்டிருக்கேன். அதே வேற கலாச்சின்னு இருக்கான் இவன். இப்போது அதுக்கு இல்லை லூஸு, ஃப்ரீயாக விட்டு போகலாம். இப்போ வேறு யாருன்னா கூட யாராச்சும் ஹெல்ப் பண்ணுற மாதிரினா பரவாயில்ல. நான் தானே வைக்க போகிறேன். அந்த இடத்துல வந்துட்டு கசகசன்னு இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கேயே பின்னிட்டேன். அப்புறம் வண்டியில் போகிறப்ப அதை வேறு மேனேஜ் பண்ண முடியாது சொல்லிட்டு. இதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணாடியில் பார்க்க நல்லா இருந்துச்சு. இதில் எப்படி இருக்குது சரியில்லை. சாரி எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாளைக்கு இந்த ஷர்ட் தைச்சி ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குல்ல. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாவது டைம் இப்போ தான் போடுறேன் இந்த ஷர்ட். இது கூட வந்து பிங்க்கு போட்டிருப்பான். இப்போ வந்துட்டு ரெண்டுத்தையும் இப்போ தான் போடுறானே. ஒன் டைம் தான் போட்டு இப்போ நான் செகண்ட் டைம் போடுறான். சரி, நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வளவளன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி தேவையான பொருள் எல்லாமே இது உள்ளே வச்சுட்டோம். ஏன்னா நாங்கள் போகிறது வந்து லாங். அதனால் நம்ம தலையிலலாம் தூக்கிட்டு போக முடியாது. கிராமத்துலலாம் தூக்கிட்டு போவாங்கல்ல. ஆனால் அது சூப்பராக இருக்கும் எல்லாருக்கூடயும் தூக்கிட்டு போகிறது. ஆனால் இப்போ வந்துட்டு நமக்கு வண்டியில் போடணுன்றதுனால கட்டப்பையில் எல்லாத்தையும் வச்சு நம்ம முன்னாடி வச்சாச்சு. எனக்கு என்னமோ இந்த சாரியில் நான் ஏதோ ஸ்லிம்மாக தெரியுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி எல்லோரும் வந்து யானை மாதிரி தான் இருக்கிறேன். நிஜமாக தான் இந்த சைட்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி அழைச்சிட்டேன்னு தான் சொல்கிறாங்க. திரும்ப வந்து வேலைக்கு போயிட்டு தான் வெயிட் கெயின் பண்ணணும். சரி வாங்க பொங்கல் வைக்கிற இடத்துல பார்ப்போம். என்னப்பா பார்க்குள்ளே போயிட்டு வர? நீ ஏதோ சாப்பிட்டியாமே கேள்விப்பட்டேன். நாங்கள் வந்து இப்போ பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். பூச்செடியா? அது பூசாரி. அதான் பூச்செடி தான் கேட்கல. பூசேலி இல்லை பூசாரி. இது 4th டைம் பொங்கல் வைக்கிறது. கல்யாணம் ஆகி இதுதான் வந்து 4th டைம். 4th டைம். ஆமாண்டா, ஒரு வருஷத்துல 2 பொங்கல் வச்சோம். தெரியாம தான் முன்னாடியே வந்துட்டோம் எப்போ வைக்கிறதுன்னு தெரியாம. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே ஆடி மாசம் தான் வைக்கிறோம். அப்படி வருஷத்துல 2 பொங்கல் வச்சோம். தண்ணி கொதிச்சு பொங்கல் போகுது. செலிபிரிட்டி இவங்க. செலிபிரிட்டி கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. இப்போ நீ நடிச்சாக்க கிஃப்ட் தருவாங்க. நான் நடிச்சிருந்தேன். ஆமாம், இப்போ நான் நடிக்க போகிறேன். ஆமாண்டா, உன்னை வந்து நாடகத்தில் வந்து கூப்பிடுவாங்க. உன்னை நடிக்க போகிறேன். இதுதான் வந்து எங்களோட குலதெய்வம் கோயில். இங்கே வந்து நாங்கள் வருஷம் வந்துடுவோம் ஆடி திங்கள் காமிச்சுன்னா. ஐயோ, அப்புறம் பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம். நெக்ஸ்ட் என்ன? முந்திரி திராட்சை. என்ன பண்ணுற? பொங்கல் நான் தான் வச்சேன். தெரியாது, 7 நாள் கஷ்டப்பட்டு நான் தான் வச்சேன். அவர் வைக்கிற லட்சம் நீங்களே பார்த்துக்கோங்க. கிண்டுறது தான் அவர் வந்து பொங்கல் வைக்கிறது. ஃபைனலாக வந்துட்டு பொங்கல் வச்சு முடிச்சாச்சு கைஸ். இப்போ வந்துட்டு கருவாடு சுடுறோம் படைக்கிறதுக்கு. கருவாடு விளாகிங். கருவாடு சுடுற விளாக். எங்கள் குலதெய்வம் வந்துட்டு மதுரை வீரன். ஸோ வந்துட்டு கருவாடு தான் சுடுவோம். கருவாடு, சாராயம் அதெல்லாம் வச்சு படைப்போம். பேப்பர் இருந்துச்சு பாரு. பேப்பரில்
அது இல்லைப்பா, இதே வையா அது தனியாக எடுத்துகிட்டு வந்தேன் அது வைக்கிறதுக்குனே. ஏன் இதில் வைக்கக்கூடாதா? வைக்கல, அது நான் இது பண்ணின்னு இருக்கேன், யானத்தை தொடச்சிட்டு இருக்கேன். இந்தா இது பிரித்து வச்சுக்கோ. வெந்திருக்காத போடு அடிச்சுல போட்டா அது பாருங்க. இப்போ அது மாதிரி போட வச்சு இது வந்துட்டு ஃபைனல் செமஸ்டர் கிராஃப் ப்ராக்டிக்கலில் எதுக்கு உதவுது. சரி ஓகே, நான் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை பண்ண போகிறேன். நீங்கள் சச்சினை மட்டும் பாருங்கள். வந்து கருவாடு சூப் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா கருவாடு தான் எங்கள் குலதெய்வத்துக்கு வச்சு படைப்பாங்க. கருவாடு சாராயம் நான் சொன்னதே காப்பி எடுத்து சொல்கிறேன் பாருங்க. சுருட்டு வச்சு செய்வாங்க, படைப்பாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒன்றும் சுடணுமா? ஆமாம் ஆமாம். இதுக்கப்புறம் வந்துட்டு விளக்கேற்றுறதுக்கு விளக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பூசாரி வந்ததும் கதவை திறப்பாங்க. இப்போ சாமி கும்பிட்டு நம்ம வந்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம். ரொம்ப வைக்கக்கூடாது. திருவிழாலாம் வச்சு முடிச்சாச்சு. பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து வச்சு முடிச்சு போயிட்டு சாமிக்கு கிட்ட வச்சு படைச்சாச்சு. அது வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாதுல்ல, அந்த நேரத்தில் எப்படி வீடியோ எடுக்க முடியும்? நம்ம சாமி கும்பிட்றது தானே பார்ப்போம். அதனால் வந்துட்டு பொங்கல் வந்து சாமிக்கு படைச்சாச்சு. இப்போ வந்துட்டு கரையத்துற சாமிக்கு வந்து படைச்சாச்சு. இப்போ வந்துட்டு வீரபத்திரர் சாமிக்கு, மதுரை வீரனுக்கு வந்துட்டு மதுரை வீரன் அந்த சாமிக்கு வந்து இப்போ வச்சு படைக்கணும். குழம்பு, முட்டை, அதெல்லாம் வீட்டிலே ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். சாராயம், சுருட்டு, அந்த மாதிரி கருவாடு, அந்த மாதிரி கவுச்செல்லாம் வச்சு அவங்களுக்கு படைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு படைச்சி சாப்பிடணும். படைச்சிட்டு சாப்பிடணும். இங்கே சாப்பிட்டு நீங்களும் இந்த மாதிரி மதுரை வீரனுக்கு வந்து பொங்கல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து வருஷம் ஆடி மொதல் திங்கள் அப்போ வந்துருவோம். ஒரு சில பேர் வந்துட்டு 3வது திங்கள் அந்த மாதிரி வருவாங்க. நாங்கள் வந்துட்டு மொதல் திங்களே வந்துடுவோம். சரி ஓகே, அதுக்கப்புறம் படைக்கிறப்ப பார்க்கலாம். எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். எங்கே போயிட்டு வரேன்? இலை இருக்கான்னு பார்த்தேன். இலை எங்கேயுமே கிடைக்குங்க. ஏன் அதான் இருக்கே, அப்புறம் என்ன? வரும்போதே வாங்கிட்டு வந்துருக்கேன். நான் தான் சரி இங்கே போய்ட்டு வரதுக்கு வச்சேன். இந்த இலை நல்லா அதில் என்ன இருக்கா பார்த்தியா? இரு நானே ஜூம் பண்ணி பார்க்குறேன். இங்கே இன்னும் கண்ணே தெரியாது. தெரியல தாண்டா. சரி, ஹாப்பியா? ஹாப்பி பொங்கல் வச்சதுல சந்தோஷமா தம்பி? சந்தோஷம். இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு இங்கே வைக்க மாட்டோம். அந்த மரம் தெரியுதுல்ல, அந்த மரத்துக்கு கீழே ஜாலியாக இருக்கும். அப்போலாம் வந்துட்டு கும்பலாக வருவோம். ஃபஸ்ட்டு வருஷம் வந்துட்டு எல்லாருமே வந்தோம். அப்போ அந்த ஆலமரம் விழுதுலாம் ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருந்தோம்ல, செம ஜாலியாக இருக்கும். இப்போ வந்துட்டு திருவிழா வரும், அப்போ நாங்கள் வருவோம். அப்போ வந்து கும்பசோறு போடுவாங்க, கும்ப சாப்பாடு. நம்ம வீட்டில் இருந்து படைச்சி கருவாட்டு குழம்பு, அது டேஸ்ட்டாக இருக்கும்ல. இது வந்து நம்ம ஆடி மாதம் மொதல் திங்களுக்காக படைக்க போகிறோம். அங்கே உள்ளே படைச்சிட்டு இருக்காங்க பூசாரி. அவங்க வந்ததும் நம்ம வந்துட்டு படையல் போட்டு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். தெரியல எனக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறோம் நாங்கள். ஸோ கைஸ், நாங்கள் வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன மண்டையில் ஏதோ இருக்குது, காற்றடிச்சிச்சுல, அதுலேருந்து ஏதோ விழுந்திருக்கு போல். பொங்கல் வந்து இங்கே வச்சுருக்கோம். எனக்கு இதில் இந்த திருவிழா டைமில் பொங்கல் வைக்கிறதுல எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த மாவு விளக்கு தான். அழகாக வந்துட்டு நம்ம அரிசி மாவில் அது மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு கொஞ்சம் மாவெல்லாம் சேர்த்து அழகாக நம்ம விளக்கேற்றோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் இது பொங்கல். இது வந்து சச்சின் வந்து இப்போ விளக்கேற்றுறாங்க. விஷயம் என்னென்னா, நாங்கள் வரும்போது திரும்ப சச்சின் பாதி தூரம் கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். பாதி தூரம் வர வரைக்கும் மழை வரல. இங்கே வீட்டுக்கிட்ட ஒரு தெரு வரும்போது கரெக்டாக மழை, ஆனால் அதிக மழை கிடையாது. அதனால் வந்துட்டு நாங்கள் தப்பிச்சோம். இருங்க நான் என்ன காமிக்கிறேன்.
நான் வந்துட்டு சுத்தமாக நனையல, தலை மட்டும்தான் நனைஞ்சிருந்துச்சு. இப்போ வந்துட்டு வண்டி ஓட்டுற நான் தான் நீ எப்படி நான் குனிஞ்சிட்டேன். அப்புறம் மாவிளக்கு வந்து நனையும்ல, அதனால வந்துட்டு கையை இப்படி ஒரு கையை இப்படி பிடிச்சிட்டு ஒரு கை வந்துட்டு பொங்கக்கொடியை பிடிச்சிட்டு வண்டியில் பிடிக்காமலே உட்காந்துட்டு வந்தேன். எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு நம்ம ஆடி பொங்கல் வந்து வச்சாச்சு. இருங்க நான் சாமிக்கு மட்டும் வந்துட்டு வீடியோ எண்ட் பண்ணுறேன். காய்ஸ் ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வெளில வந்து செம மழை. ஆனால் நல்ல வேலை வந்துட்டோம். நான் மழையில் நனைஞ்சிருவோன்னு தான் நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக சான்ஸே இல்லை. என்ன சான்ஸே இல்லை. நாங்கள் வீட்டுக்கு வந்த உடனேவும் செம்ம மழை வந்துருச்சு. நாங்கள் வந்துட்டு நனையாமல் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்யுது. நாங்கள் வரும்போதெல்லாம் வந்துட்டு லைட்டாக தூறல் தான் வந்துச்சு. இந்த மழையில் மட்டும் நாங்கள் மாட்டியிருந்தோன்னா செம்மையாக நனைஞ்சிட்டு இருப்போம். எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு நம்மளை சேஃபாக வந்துட்டு காட் கூப்பிட்டு வந்திருக்காங்க இல்லை. அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த vlog எப்போ வரும்? தமிழா ஷோ போட்டதுக்கப்புறம் தான் இது வரும். அதுக்கப்புறம் தான் இது வரும். வீக்லி வந்து 2 டைம் வந்து நாங்கள் லைவ் வரலான்னு இருக்கோம். நீங்கள் வந்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் வந்து மறக்காமல் லைவில் வந்துட்டு கலந்து கொள்ளுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஆடி மாதம் இல்லையா, ஆடி மாதன்றதுனால நல்லா கோவிலுக்குலாம் போவோம். இந்த மாதம் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து கோவில் vlogலாம் நிறையா போடுவோம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுனிசச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். முறுக்கு சாப்பிட போகிறேன். பாய்.